ஸோ ஹே ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இது மிஸ்டரியா. நீங்கள் எல்லோரும் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். என்னடா ஷேவிங்லாம் பண்ணிட்டு ஆளே மாறிட்டேன், 2 வாரமாக ஆளே காணோம் அப்படின்றீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. பர்த்டேக்கு ஷேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஷேவ் பண்ணேன். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் ஷோரில் இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம். நார்த் ஷோர் ஏர்போர்ட்டு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு இது ஆப்ரேட்டிங்காக இருந்த ஒரு ஏர்போர்ட் தான். இப்போ வந்து ட்ரைனிங் பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏர்போர்ட்டில் அந்த ஏர்போர்ட்டுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்துட்டு ஏர் ஷோ மாதிரி இங்கே கிரவுண்ட் ஷோ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஓல்டன் டேஸ் ஃப்ளைட்ஸ், இந்த செஷனா மாதிரி மாடல் ஃப்ளைட்ஸ் வந்துட்டு இங்கே ஷோக்கு வச்சுருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. லாஸ்ட் வீக் நான் வந்து ஃபேஸ்புக்கில் ஆட் பார்த்தேன். ஸோ அதை பார்த்துட்டு ஓகே கண்டிப்பாக இங்கே போய் வீடியோ பண்ணுறேன்டா அப்படின்னு ஃபிக்ஸ் ஆனது தான். இந்த வாரம் கிளம்பி வந்துட்டேன். சரியான டிராஃபிக்ங்க, பின்னாடி பார்த்தாலே தெரியும். இருக்கிற கூட்டத்துக்கு திருவிழா கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு பக்கம் தான். நான் இப்போ அந்த பக்கம் ஃபுல் வீடியோ நான் காட்டும்போது தெரியும் எவ்வளோ பேர் இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நானே எதிர்பார்க்கல. நான் ஏதோ சும்மா ஒரு 10 பேர் வந்திருப்பாங்கன்னு நினச்சேன். பட் பார்த்தா நம்ம ஊர் திருவிழா மாதிரி இருக்குது கூட்டம். இங்கே இருக்கிற ஃப்ளைட்ஸ் ஒன்று வேறு லெவலான கலெக்ஷனு. இப்போ வந்து சில ஃப்ளைட்லாம் வந்துட்டு ப்ரொடக்ஷனே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஹெலிகாப்டர் ஷோ வேறு இருக்குது. ஹெலிகாப்டர் வந்துட்டு ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் டேக் ஆஃப்ஸ் அண்ட் லேண்டிங்ஸ் வந்து போயிட்டே இருக்குது. எல்லாம் 10 மினிட்ஸ்க்கு ஒரு டேக் ஆஃப் ஒரு லேண்டிங் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் கவர் பண்ண தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் இப்போ வந்து எனக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ஒரு சின்ன ஸ்டாப்பேஜ் மட்டும்தான். இப்போது அந்த பக்கம் டேக் ஆஃப் அந்த மாதிரிலாம் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக இந்த வீடியோ நீ சொல்லி தான் ஆகணும். நான் எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ண சொல்ல மாட்டேன். பட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு வந்து நம்ம வீடியோ போய் பண்ணால் நல்லா இருக்கா இல்லையா, அது உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன். ஸோ ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம போய் சுற்றி பார்த்துலாம் வாங்க. ஓகே, ஓவராலாக நான் வந்து எல்லாத்தையும் பார்த்தேன். ஸோ ஹேங்கர்லேயும் போய் கிளிப் பண்ணியிருக்கோம், அந்த கிளிப்ஸும் வரும். ஸோ ஹேங்கர் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஸோ தெரிஞ்சவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ஃப்ளைட்டோட கராஜை வந்துட்டு அஃபிஷியல் டேர்ம்ஸாக ஹேங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்துட்டு உள்ள ஒரு 7-8 ஃப்ளைட்ஸ் இருந்துச்சு. எல்லாமே சின்ன சின்ன ஃப்ளைட்ஸ் தான். பழைய Q400 இந்த மாதிரி மாடல்லாம் இங்கே இது பார்த்திங்கன்னா இது பழைய Q400 இந்த ப்ளூ. ஸோ இந்த மாதிரி மாடல் வந்துட்டு அந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் எடுக்க விட்டாங்க. இங்கே நெட்ஸ் போட்டிருந்தாங்க. நெட்ஸ் போட்டால் சில ஃப்ளைட் வந்துட்டு நெட் இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ பழைய ஏர்ஃபோர்ட் ஃப்ளைட் வேறு ஒன்று இருந்துச்சு இங்கே இருக்குது. அதுதான் இங்கே இருக்கிறதுலே கொஞ்சம் ரொம்பவே ஹைட் கம்மியான ஒரு ஃப்ளைட்டுனா அந்த ஃப்ளைட்டு தான். அடுத்து இப்போது நான் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கிளிப்பிங்கை வந்து ஆட் பண்ணுறேன், பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக ஹேங்கரு, அப்புறம் அந்த கிரவுண்ட் சேஃப்டி எப்படி சொல்கிறது, கிரவுண்ட் சேஃப்டி சர்வீசஸோட வெஹிக்கல்ஸ் இங்கே இருக்குது. ஆம்புலன்ஸ் அப்புறம் ஃபயர் இன்ஜின் இருக்குது. அதை பார்க்குறதுக்கே அங்கேருந்து ஒரு லைனுங்க, அந்த ஹேங்கர்லேருந்து ஒரு பெரிய லைன் தெரியுது பார்த்தீங்களா, அதை பார்க்குறதுனே நிற்கிறாங்க. வெறும் அந்த ஃபயர் எப்படி சொல்கிறது,
ஃபயர் சேஃப்டி வெஹிக்கிள் உள்ளே பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் நார்மலான ஒரு சோஷியல் ஏரியா. ஸோ இங்கே வந்து அப்படியே ஓப்பனாக நிற்க வச்சுருக்காங்க. ஸோ அது அந்த அங்கே வந்துட்டு ரன்வே இப்போ கூட ஒரு ஃப்ளைட் போயிட்டுருக்கு முன்னாடி. எங்கே போயிடுச்சுன்னு தெரியலையே. இப்போ இந்த வருது பாருங்கள், இந்த கேப்பில் தெரியுதா, அந்த வருது பாருங்கள். ஸோ அங்கேயும் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லா 10 மினிட்ஸ்க்கும் ஒரு டேக் ஆஃப் லேண்டிங் இருக்குது. அப்புறம் இப்போ தான் புதுசாக வந்துட்டு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு ஹெலிகாப்டர் தான் வருமானு. புதுசாக வந்துட்டு இப்போ இந்த அங்கே தெரியுது பாருங்கள், பக்கத்தில் ஒரு கிளிப் போட்டிருக்கேன், பக்கத்தில் ஒன்று எடுத்திருக்கேன். அது வந்து லேண்ட் ஆகும்போது இந்த பழைய ஆம்புலன்ஸுங்க, அது ஏர் சேஃப்டி ஆம்புலன்ஸ், ரெஸ்கியூக்கு போகிற ஒரு ஹெலிகாப்டர் அது. ஸோ இந்த பக்கம் ஒரு சோஷியல் ஏரியா மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு ஃபுட் ஸ்டால்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அங்கே ஒரு ஹெலிபேட் இருக்குது, இங்கே ஒரு ஹெலிபேட் இருக்குது. அதே மாதிரி பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஹெலிபேட் இருக்குது. இந்த பாருங்கள், ஒருத்தர் போகிற பாருங்கள், இப்போ தான் இறங்கியிருக்காரு. இந்த ஃப்ளைட்டை தான் அப்போ அங்கேருந்து காமிச்சேன். இந்த இங்கே வந்துட்டு பார்க் பண்ணிடுறாங்க. அடுத்த ரவுண்டுக்கு அடுத்த ஃப்ளைட் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதான் ஒரு ரொட்டேஷனாக இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ பார்க்க ஓகே, சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே நியூசிலாண்டு வந்து நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வரேன். ஏன்னா இல்லை, லைஃப்லேயே நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வரேன். ஏன்னா துபாய் ஏர் ஷோ அப்படிலாம் வந்து யூடியூப்பில் நான் பார்த்துருக்கேன், வேறு லெவலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு அஃப்கோர்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதுவும் கண்டிப்பாக என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது, அதையும் நான் போய் பார்க்கணும் அப்படின்னு நான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் இங்கே வந்து எனக்கு சூப்பர் சாட்டிஸ்ஃபைடு அண்ட் ஹாப்பி. ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம். சிறப்புங்க. பார்த்துட்டு இது வந்து இன்னொரு சைடு, அந்த இதுக்கு அப்படியே பின்னாடி வந்து அந்த ஹேங்கர் இருக்குது. இதுக்கு இன்னொரு சைடு வெளியே பார்க்கிங் வந்துட்டேன். பார்த்து முடிச்சாச்சு. சிறப்பாக போச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஈவெண்ட்டுக்கு வந்து பஞ்சமே இல்லை. ஈவெண்ட் நிறைய நடக்குவீங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு லாங் டைம் ஒன்ஸ் நடக்கிற ஒரு ஈவெண்ட் வந்துட்டு ஒரு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்ல, ஒரு யூனிக்கான ஒரு ஈவெண்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ளைட்ஸ்னால். ஸோ ஓகே, இங்கே வந்தது கொஞ்சம் தூரம் தான். வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கேன் வீட்டில் இருந்து இதை பார்க்குறதுக்குன்னு. ஓகே, ஒரு ஒர்த்துங்க. ஆனால் வெயிட் பண்ணி பார்த்தது நல்லா இருந்துச்சு. பொறுமையாக ஃப்ளைட்டு பக்கத்தில் போயிட்டு பார்த்து தொட்டு ஃபீல் பண்ணது வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஓகே, எப்பயும் போல தான் கடைசி எல்லா வீடியோலையும் ஒரே இதுதான். ஸோ அந்த பாட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யூனிக்கான வீடியோஸ்க்கு அவங்க ஈவெண்ட் போடணும், அப்போ தான் நான் பண்ண முடியும். அதனால் நான் வந்து யூனிக்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் சொல்ல மாட்டேன். பட் நியூசிலாண்டை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தமிழில் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போது அந்த ரோட் ட்ரிப் அந்த சீரீஸ் முடிஞ்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ, அப்புறம் நடுவில் ஒரு ட்ரெயின் வீடியோ,